கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, அகிலம் போற்றும் அற்புத ஆரோக்கிய மழை மாதாவின் அன்பு பக்தர்களே, இறை மக்களே, உங்கள் அனைவருக்கும் அன்னையின் அருள் தளத்திலிருந்து அருளும் ஆசிரும் உரித்தாக்குக. 2026 இந்த புதிய ஆண்டில் நம் அருள் தளத்தில் மாபெரும் ஆசீர்வாதமான சிறப்பான அருள் நிகழ்வு நடைபெற இருக்கின்றது என்பதை பெருமகிழ்வுடன் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். 2000 புனிதர்களின் அருள் ஈக்கங்கள் நம் அருள் தளத்தில் காட்சிப்படுத்த பக்தர்களுடைய வணக்கத்திற்கும் ஜபத்திற்கும் இந்த உன்னதமான அருள் நிகழ்வு நடைபெற போகிறது என்பதை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த புனிதர்களின் அருள் ஈக்கங்கள் நம் திரு அவையில, பாரம்பரியத்தில, விவிலியத்தில் எப்படி முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது என்பதை பற்றி நம் அன்புக்குரிய அருட்தந்தை மைக்கேல் அலெக்சாண்டர் அவர்கள், அச்சுறுப்பாக்கம் சென்ட் ஜோசப் பள்ளிகளினுடைய தாளர் தந்தை அவர்கள் ஒரு சிறு குறிப்போடு நமக்கு விளக்குவார்கள். தந்தையை அன்போடு அழைக்கின்றேன். புனிதர்களுடைய அருளீக்கங்கள் தன்னுடைய உடல் சார்ந்தும் உடைமைகள் சார்ந்தும் இருப்பதை திருச்சபை நமக்கு உறுதிப்படுத்தி இருக்கிறது. இந்த உடல் சார்ந்தும் உடைமைகள் சார்ந்தும் இருக்கின்ற அருளீக்கங்கள் 3 நிலைகளில் திருச்சபை நமக்கு வழங்கி இருக்கிறது. முதல் நிலை அவர்களுடைய உடல் சார்ந்தது, அதுவும் குறிப்பாக ஸ்கால்ப் என்று சொல்லக்கூடிய தலைப்பகுதியும் எலும்பு பகுதியும் சார்ந்ததாக இருக்கிறது. இரண்டாவது நிலை அருளீக்கம் என்பது அவர்கள் தொடர்ந்து பயன்படுத்திய உடைமைகளை சார்ந்து இருக்கிறது. மூன்றாவது நிலை அருளீக்கங்கள் அவர்கள் அவ்வப்போது பயன்படுத்திய அல்லது சென்ற இடங்களில் அவர்கள் தொட்டு ஜெபித்த அல்லது மற்றவர்களுக்கு தொட்டு கொடுத்த அந்த உடைமைகள் எல்லாம் 3ஆம் நிலை அருளீக்கங்களாக திருச்சபை வகுத்து கொடுத்திருக்கிறது. இந்த அருளீக்கங்கள் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் 2 இடங்களில் தங்களுடைய ஆதாரங்களை கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக 2 அரசர்கள் புத்தகம் 13வது அதிகாரம் 21வது இறைவசனத்தில் எலிசா இறைவாக்கினருடைய கல்லறையில் வீசப்படுகின்ற ஒரு உயிரற்ற சடலம் உயிர் பெறுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அங்கு உலர்ந்த எறும்புகளோடு எலிசாவினுடைய உடல் கிடத்தப்பட்டிருக்கிறது. அந்த கல்லறையில் வீசப்பட்டவர் உயிர் பெறுகிறார். புதிய ஏற்பாட்டில் திருத்தூதர்கள் பணிகள் நூலில 19வது அதிகாரம் 11 முதல் 12 வரை இருக்கின்ற இறைவசனங்களில் மிக அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. புனித பவுல் அடிகளாருடைய உடைகளை தொட்டவர்கள் குணம் பெற்றார்கள். இது அங்கு பதிவை நாம் பார்க்கின்றோம். இப்படி விவிலியத்தில் 2 இடங்களில் இருந்து நாம் அருளீக்கங்கள் எப்படி வல்லமையாக கடவுளுடைய அருளை நமக்கு தருகிறது அல்லது நமக்கு பயன்பாட்டிற்கு கொடுக்கிறது என்பதை குறித்து நாம் வாசிக்கின்றோம். அதனால்தான் ஆங்கிலத்தில் சொல்வார்கள், saints are still living in the church. அவர்கள் இந்த வகைகளில் தான் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், ஆன்மீகத்தை பரப்பி கொண்டிருக்கிறார்கள், எளிய மக்களுடைய விசுவாசத்தை தாங்கி தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நம்மால் கண்டுணர முடிகிறது. இப்பேற்பட்ட புனிதர்களுடைய அருளீக்கங்கள் நம்முடைய பங்கு ஆலயங்கள் புனிதப்படுத்துகின்ற போது பீடத்தில் வைத்து நம்முடைய ஆன்மீகத்திற்காகவும் வழிபாட்டிற்காக வைக்கப்படுகிறது. ஆனால் இந்த அருளீக்கங்கள் நாம் வழிபடுவதற்காக அல்ல, மாறாக நம்முடைய விசுவாசத்தை புனிதர்களைப் போலவே வளர்த்துக் கொள்வதற்கும் ஆண்டவரை நோக்கி பயணப்படுவதற்கும் இந்த அருளீக்கங்கள் பயன்படுகின்றன. எனவே நம்முடைய வணக்கத்தையும் மரியாதையையும் இப்பொழுது கொண்டு வரப்பட இருக்கின்ற 2000 அருளீக்கங்களுக்கு நாம் செலுத்துவோம். ஆண்டவருடைய அருள் இந்த அருளீக்கங்கள் வழியாக நமக்கு கிடைக்க பெறட்டும். ஒரு அழகான ஒரு சிந்தர் தெளிவோடு இந்த புனிதர்களுடைய அருள் ஈக்கங்களுடைய ஒரு தெளிவை அருட்தந்தை அலெக்சாண்டர் அவர்கள் மிக சிறப்பாக விளக்கியிருக்கின்றார்கள். இந்த புரிதலோடு வருகின்ற புனிதர்களுடைய இந்த அருள் ஈக்கங்கள் எந்தெந்த நாட்களில் நாம் அமைக்க இருக்கின்றோம், அதற்கான தேதிகள், திருப்பலி நேரங்களை பற்றி அச்சுறுப்பாக்கம் பங்கு தந்தை அருட்தந்தை ராஜ் அவர்கள் இதை பற்றி ஒரு சிறு விளக்கம் நமக்கு அளிப்பார்கள். அருட்தந்தையர்களுக்கு வணக்கம். ஜனவரி மாதம் 31, பிப்ரவரி மாதம் 1, 2 ஆகிய தேதிகளில் புனிதர்களுடைய அருள் நீக்கமானது அச்சிறுப்பாக்கம் ஆரோக்கிய மழைமலை தாயினுடைய திருத்தலத்தில் பக்தனுடைய பார்வைக்காக வைக்கப்பட இருக்கிறது. ஆகவே தெய்வீக திருப்பலியில் பங்கெடுத்து ஜெபிக்க உங்களுக்காக தமிழ், ஆங்கிலம், மலையாளம், தெலுங்கு ஆகிய மொழிகளில் உங்களுக்கு திருப்பலியானது நிறைவேற்றப்பட இருக்கிறது.
ஆகவே பக்தர்கள் அனைவரும் திருப்பலியில கலந்து கொண்டு இறை ஆசிரியை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றோம். காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை பக்தர்களுடைய பார்வைக்கு புனிதர்களுடைய அருள் நீக்கமானது வைக்கப்பட இருக்கிறது. நீங்கள் பக்தியோடு பங்கேற்று இறை ஆசிரியை பெற்றுச் செல்ல உங்களை அன்போடு அழைக்கின்றோம். அருட்தந்தை ராஜு அவர்கள் அருள் நீக்கங்களுடைய நேரத்தையும் திருப்பலிகளை பற்றியும் மிக தெளிவாக நமக்கு குறிப்பீடு செய்திருக்கின்றார்கள். நம்முடைய அருள்தல உதவி அதிபர் தந்தை அருட்தந்தை செல்வ தீபன் அவர்கள் இந்த அருள் நீக்கங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதை பற்றியும் பக்தர்கள் இறை மக்கள் அவருடைய வருகை அவருடைய பாதுகாப்பு வசதி ஏற்பாடுகளை பற்றி நம்மோடு பகிர்ந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பிற்கினியவர்களே, இந்த 3 நாட்களும் ஏராளமான மக்கள் வருகை தர இருப்பதனால் மக்களினுடைய எண்ணிக்கையை கருத்தில் கொண்டு பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் வசதி வாய்ப்புகளையும் நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். குறிப்பாக நம்முடைய திருத்தலத்தினுடைய தன்னார்வ தொண்டர்கள், திருத்தல பணியாளர்கள் மற்றுமாக காவல்துறை நண்பர்கள், மேலும் அச்சிறப்பாக்க பங்கு இறைமக்கள் என பல்வேறு குழுக்கள் இணைந்து இந்த பாதுகாப்பு வசதி வாய்ப்புகளை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக முதலில் போக்குவரத்து வசதி வாய்ப்புகளையும் ஏற்பாடு செய்திருக்கிறோம். நீங்கள் எல்லோரும் வருகின்ற வாகனங்களை திருத்தல வளாகத்தின் முன்பாக நுழைவாயிலில் நிறுத்திவிட்டு மக்கள் எல்லோரும் அங்கிருந்து இறங்கி புனித பயணமாக திருத்தல வளாகத்திற்கு நடந்து வரும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இதில் பொதுமக்களும் குருக்கள் கன்னியர்கள் என அனைவருமாக இந்த புனித பயணத்தில் பங்கெடுக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இது மட்டுமல்ல, பல்வேறு பேருந்து வசதிகளையும் ஏற்பாடு செய்திருக்கிறோம். குறிப்பாக செய்யூர், பள்ளியகரம், செங்கல்பட்டு, மதுராந்தகம் ஆகிய 4 மறைவட்டத்தை சார்ந்த பங்குகளுக்கு நாம் சிறப்பு பேருந்து வசதிகளை ஏற்பாடு செய்திருக்கிறோம். குறிப்பாக மறைக்கல்வி மாணவ மாணவியர்கள் இந்த அருள் நீக்கங்களை தரிசிக்க இந்த ஏற்பாடு வசதிகளை நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். மேலுமாக நம்முடைய அருள் தலத்தில் குடிநீர் பாதுகாப்பு வசதிகளும் பல்வேறு விதமான வசதி வாய்ப்புகளும் ஏற்பாடு செய்திருக்கிறோம். மேலுமாக நீங்கள் அனைவரும் இந்த வளாகத்தில் கூடாரத்தில் அமைக்கப்பட்டுள்ள இந்த புனிதர்களின் அருள் நீக்கங்களை தரிசிக்க ஆங்காங்கே இருக்கிற தன்னார்வ தொண்டர்கள் எல்லோரும் சொல்லுகின்ற முறையை பயன்படுத்தி வரிசையாக வந்து இந்த அருள் நீக்க தரிசனத்தை பெற்று செல்லும்படியாக உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இணைந்து வாருங்கள், திரண்டு வாருங்கள், இறைவனுடைய அருளை ஏராளமாக பெற்று செல்லுங்கள். அருட்தந்தை அவர்கள் சொன்னதை போன்று அன்புக்குரியவர்களே, வருகின்ற ஜனவரி 31, பிப்ரவரி 1, 2 ஆகிய 3 தினங்களும் நம் அருள் தலத்தில் அமைதியும் ஆன்மீகமும் அதிகம் எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆக வருகின்ற பக்தர்கள் எல்லோரும் அமைதி காக்க வேண்டும். புனிதர்களை நீங்கள் காண்கின்ற பொழுது, புனிதர்களினுடைய அருள் நீக்கங்களை காண்கின்ற பொழுது அமைதியோடு நீங்கள் வரிசையாக பொறுமையோடு சென்று வர உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எல்லா திருப்பலிகளும் நம் அருள் தல வளாகத்தில் இருக்கிற விசுவாச கோபுரத்தின் முன்புறமாக திருப்பலிகள் மற்ற எல்லா அருள் வழிபாடுகளும் நடைபெறும். நம்முடைய அருள் தல ஜெப கூடாரத்தில் இந்த 2000 புனிதருடைய அருள் நீக்கங்கள் அமைக்கப்படும் என்பதையும் அன்போடு உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆகவே இந்த வேளையிலே நமக்கு கிடைத்த ஒரு அரிய வாய்ப்பு. உங்கள் அனைவரையும் அன்னையின் அருள் தலத்திற்கு அன்போடு வரவேற்கின்றோம். புனிதர்களின் அருள் நீக்கங்களின் அருளையும் பேருபலன்களையும் பெற்றுச் செல்ல உங்கள் அனைவரையும் மீண்டும் அன்போடு அன்னையின் பெயரால் வரவேற்கின்றோம். மரியே வாழ்க.